வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் பகுதியில் கலைச்சொற்கள் தலைப்பிலிருந்து 10 வினாக்கள் கேட்கப்படும். அதில் ஒரு பகுதியாக நம்ம இன்றைக்கி 7ஆம் வகுப்பு 3 பருவ பாடப்புத்தகத்தில் உள்ள அனைத்து கலைச்சொற்களையும் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கலைச்சொல் ஊடகம் அப்படின்னா மீடியா. மீடியானா ஊடகம். தேர்வில் நண்பர்களே ஆங்கில வார்த்தையை கொடுத்து அதற்கான சரியான தமிழ் கலைச்சொல் தான் கேட்பாங்க. அதனால் ஆங்கிலத்திலிருந்தும் தமிழுக்கு நம்ம படித்துக்கொள்ள வேண்டும். அதாவது மேகசின் அப்படிங்கிறது பருவ இதழ் என்றும், பருவ இதழ் அப்படிங்கிறது மேகசின் என்றும் நம்ம படித்துக்கொள்ளணும். இப்போ அடுத்தது மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். இப்போ அடுத்தது பொம்மலாட்டம், பப்பட்ரி. பப்பட்ரினா பொம்மலாட்டம். அடுத்தது ஒளியியல், ஃபனாலஜி. ஃபனாலஜி அப்படின்னா ஒளியியல். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளியியல் ஆப்டிக்ஸ். அதாவது ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஒளி. அடுத்தது எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. அதாவது ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். இலக்கணம் அப்படின்னா கிராமர்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். அடுத்தது உரையாடல், டயலாக். டயலாக் அப்படின்னா உரையாடல். அடுத்தது 7ஆம் வகுப்பில் 2வது யூனிட்டுக்கான கலைச்சொல் தீவு அப்படின்னா ஐலாண்ட். ஐலாண்ட் அப்படின்னா தீவு. உவமை பேரபிள். அதாவது பேரபிள் அப்படின்னா உவமை. இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். அடுத்தது காடுனா ஜங்கிள். ஜங்கிள்னா காடு. ஃபாரஸ்ட்னாலும் காடு தான். அடுத்தது வன விலங்குகள் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்னா காடு, ஃபாரஸ்ட்ரினா வனவியல். வனவிலங்கு பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். இங்கே பாட்டாக கொடுத்துருக்குறது என்னென்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமான கலைச்சொற்கள். அதைத்தான் நான் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொல் பேலட் அப்படின்னா கதை பாடல். கதை பாடல் அப்படின்னா பேலட். பேச்சாற்றல் எலக்யூசன். எலக்யூசன் அப்படின்னா பேச்சாற்றல் என்று அர்த்தம். துணிவு கரேஜ். கரேஜ்னா துணிவு. ஒற்றுமை யூனிட்டி. தியாகம் சாக்ரிஃபைஸ். முழக்கம்னா ஸ்லோகன். ஸ்லோகன்னா முழக்கம். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். அதாவது பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை என்று பொருள். அரசியல் அறிவாளின்னு நம்ம கொள்ளக்கூடாது. சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. இப்போ அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்களை பார்ப்போம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ். துறைமுகம் ஹார்பர். பெருங்கடல்னா ஓசன். புயல்னா ஸ்டார்ம். கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி. மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம். சப்மெரின் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மெரைன் டெக்னாலஜி. மாலுமி அப்படின்னா சாய்லர். சாய்லர்னா மாலுமி. கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர். அதாவது மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் என்று அர்த்தம். நங்கூரம்னா ஆங்கர். ஆங்கர்னா நங்கூரம். நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின். சப்மெரின் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். கப்பல் தளம் அப்படின்னா ஷிப்யார்டு. ஷிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம் என்று பொருள். அடுத்த அளவிற்கான கலைச்சொற்கள் கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை. நீதி மாரல். மாரல் அப்படின்னா நீதி. ஜஸ்டிஸ் அப்படின்னாலும் நீதி தான், மாரல் அப்படின்னாலும் நீதி தான். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். சீருடைனா யூனிஃபார்ம். பட்டம்னா டிகிரி. வழிகாட்டுதல்னா கைடன்ஸ். கைடுனா வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். கல்வி அறிவுனா லிட்ரஸி. லிட்ரஸினா கல்வி அறிவு. எஜுகேஷன் அப்படின்னா கல்வி நண்பர்கள். லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு. ஒழுக்கம்னா டிசிப்ளின். இப்போ அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்கள் படைப்பாளர்னா கிரியேட்டர். அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் என்று பொருள். சிற்பம் ஸ்கல்ப்சர். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம். தூரிகைனா ப்ரஷ். ப்ரஷ்னா தூரிகை. கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட். மியூசிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா இசைக்கலைஞர் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி கலைஞர்னா ஆர்டிஸ்ட். கருத்து படம்னா கார்ட்டூன். கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம். கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஸ்கல்ப்சர்னா சிற்பம். இதை நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. மறுபடியும் படிக்கிறேன். சிற்பம்னா ஸ்கல்ப்சர், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ அடுத்தது குகை ஓவியங்கள் அப்படின்னா கேவ் பெயிண்டிங்ஸ். குகைனா கேவ், ஓவியங்கள் பெயிண்டிங்ஸ். கையெழுத்துப்படினா மேனுஸ்கிரிப்ட்ஸ். மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்துப்படி. நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். அதாவது
நவீன ஓவியத்திற்கு சரியான ஆங்கில சொல் என்னென்னு பார்த்தோம்னா மாடர்ன் டிராயிங் இல்லை மாடர்ன் ஆர்ட் தான் சரியான சொல். 3வது பருவத்திற்கான முதல் யூனிட்டுக்கான கலைச்சொற்கள். நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, சிந்து சமவெளி நாகரிகம், அதை தான் இங்கே சிவிலைசேஷன் அப்படின்னு நாகரிகம் என்று கொடுத்திருக்கிறார்கள். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நாட்டுப்புறவியல் ஃபாக்லோர். ஃபாக்லோர் அப்படின்னா நாட்டுப்புறவியல். கவிஞர் அப்படின்னா போயட். அறுவடை ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. நெற்பயிர்னா பேடை. பேடை அப்படின்னா நெற்பயிர். ரைஸ்னால் நம்ம வந்து நெல் அல்லது அரிசின்னு எடுத்துக்கலாம். பேடை அப்படின்னா நெற்பயிர். நீர்ப்பாசனம் இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். பயிரிடுதல்னா கல்டிவேஷன். அதாவது கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல். அக்ரிகல்ச்சர்னா தான் வேளாண்மை. இந்த வேளாண்மையும் பயிரிடுதலையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அயல் நாட்டினர்னா ஃபாரினர். உழவியல் அதாவது உழுதல். அக்ரானமி. அக்ரானமி தான் உழவியல். அக்ரிகல்ச்சர் அக்ரானமி கல்டிவேஷன் மூணையும் வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. உழவியல் அப்படின்னா அக்ரானமி, வேளாண்மை அப்படின்னா தான் அக்ரிகல்ச்சர், பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன். இப்போது அடுத்த யூனிட்டுக்கான கலைச்சொற்களை பார்த்துருவோம். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ். எய்ம் அப்படின்னாலும் குறிக்கோள் தான், ஆனால் இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள்னு கொடுத்துருக்காங்க. பொது உடைமைனா கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை, அதாவது கம்யூனிட்டி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் கம்யூனிசம்னா பொது உடைமை. வறுமைனா பாவர்ட்டி. செல்வம்னா வெல்த். கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி. டியூட்டி என்பதும் கடமை தான் நண்பர்களே. டியூட்டி அப்படிங்கிறது வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து டியூட்டி கடமை அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு வந்து கடமை இருக்குது, அவருக்கு வந்து டியூட்டின்னு சொல்ல முடியாது. டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரே பொருளை குறித்தாலும் அதை வந்து வெவ்வேறு இடங்களில் தான் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி. அதாவது ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. அடுத்தது லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன். ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம். குறிக்கோள்னா ஆம்பிஷன்னு சொல்லாமல் நண்பர்களே, அப்படி சொல்லக்கூடாது. குறிக்கோள்னா ஆப்ஜெக்டிவ், லட்சியம்னா ஆம்பிஷன். அதைத்தான் வந்து நம்ம தேர்வில் குறியிடணும். அயலவர் அப்படின்னா நெய்போர். நெய்போர் அப்படின்னா அயலவர். அடுத்தது நற்பண்புன்னு கர்ட்டசி. கர்ட்டசி அப்படின்னா நற்பண்பு. இப்போது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் கடைசி அழகிற்கான கலைச்சொற்களை பார்த்துருவோம். சமயம் அப்படின்னா ரிலீஜியன். ரிலீஜியன் அப்படின்னா நண்பர்களே மதம் அல்ல, சமயம். அடுத்தது தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி. ஃபிலாசபினா தத்துவம். எளிமை சிம்பிளிசிட்டி. நேர்மை இன்டெகிரிட்டி. ஈகை சேரிட்டி. வாய்மை சின்சியாரிட்டி. சின்சாரிட்டி அப்படின்னா வாய்மை. அடுத்தது கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. டிக்னிட்டினா கண்ணியம். இங்கே பாருங்கள், இன்டெகிரிட்டினா நேர்மை, டிக்னிட்டினா கண்ணியம். உபதேசம்னா ப்ரீச்சிங். அதாவது ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். அப்போ டீச்சிங் அப்படின்னா கற்பித்தல். இப்போது லேர்னிங் அப்படின்னா கற்றல். லேர்னிங் அப்படின்னா கற்றல், டீச்சிங் அப்படின்னா கற்பித்தல், ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம். உபதேசத்துக்கும் கற்பித்தலுக்குமே என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, ஒரு டீச்சர் ஒரு மாணவருக்கு கற்றுக் கொடுப்பது வந்து கற்பித்தல். இதுவே வந்து ஒரு சமயத்துறவி புத்தர் வந்து பொதுமக்களுக்கு உபதேசம் பண்ணுவது, பொதுமக்களுக்கு தன்னுடைய வழிகளை கூறுவது வந்து உபதேசம் என்று கூறலாம். அடுத்தது டாக்ட்ரைன் அப்படின்னா கொள்கை. கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன். அடுத்தது வானியல் அப்படின்னா ஆஸ்ட்ரானமி. ஆஸ்ட்ரானமி அப்படின்னா நண்பர்களே வானியல். இப்போ ஆஸ்ட்ரானமின்னு கொடுத்துட்டு வானியல் ஜோதிடம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜியையும் ஆஸ்ட்ரானமியையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதாவது ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா ஜோதிடம், ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல். நன்றி நண்பர்களே. 7ஆம் வகுப்பிற்கான கலைச்சொற்கள் அவ்வளவுதான். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.